சிவாய. வாங்க, இன்றைக்கு நாங்க எதிராப்புலைய பார்க்கலாம். நூற்று 50 கிராமங்களை நோக்கிய பயணத்தில் வெற்றிலையூர் என்ற புலத்கோபிட்டியாவில் உள்ள எதிராப்புலை என்ற ஊரை காட்சியாக உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குகிறோம். வாருங்கள். ரோடு ரெண்டா பிரியுது, எந்த பக்கமாக நாங்க போகணும் தெரியலையே. இந்த பக்கம் இருந்தா வாகனம் வருது, அந்த பக்கத்துக்கு எப்போ மெயின் ரோடுக்கு போறதுக்கு இப்படி ஒரு ஒத்தையடி பாதையும் இருக்கு. காவல் காக்கும் எல்லைசாமி மாடசாமி கோயில். எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன். 150 கிராமத்துக்கு போயிட்டு வீடியோ போடுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட வீடியோ எல்லாம் பார்ப்பேன். நான் எங்கட ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீரின்றி அமையாது உலகு. இந்த ஊர்ல தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. இவரை மாதிரி சின்ன வயசுல கடைக்கு போன அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். மீதி காசுல டொஃபி முறுக்கு வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சுல்ல. ஒரு காட்டாறு பாய்ந்தோடும் இடத்துல பத்தினி அம்மன் கோயில். இந்த அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஆரம்ப காலத்துல இந்த கானக பகுதியில
இந்த ஆத்தோரமா ஒரு மரத்தடியில பத்தினி அம்மனை வழிபாடு செய்திருக்காங்க முன்னோர்கள். இப்போது சித்தர்களால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிவ வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த அம்மனோட முகத்தை ஒரு தடவை பாருங்க. இந்த மாதிரி கோயிலை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அடியவர்கள் இந்த ஆற்றில நீராடி அவர்களுடைய கைகளினாலேயே ஆத்மலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. சிவசிவா, இப்படி ஒரு ஆலயத்தை பார்க்குற பாக்கியம் உன் அருள் இல்லாம கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்ம இருக்கிறது எதிராப்புல தமிழ் வித்தியாலயத்துக்கிட்ட. எதிராப்புல ஸ்ரீ சக்தி சிவசுப்பிரமணியர் ஆலயம். எதிராப்புலையை சுற்றி பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிராமத்தில் சந்திக்கலாம்.